ஹலோ, கத்தாரில் ரியாஸ். இப்போது ஒரு சின்ன தகவல். இது வந்து நான் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து வில்லேஜோ போயிட்டுருக்கேன். ஒரு திங்ஸ் வாங்கினோம். ஸ்கூலில் பொண்ணு போய் விட்டுட்டு வந்துட்டு அது சொல்லிச்சு லேட்டாக போய் இந்த ஜாமான் வாங்கிட்டு அப்படின்னவங்க போயிட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த கேமரா சிக்னல் கிட்ட இருக்குல்ல, இந்த கேமராவை பார்த்துங்க. இந்த கேமரா தான் ஃப்ளாஷ் மீறிக்கிட்டு போனால் ஃப்ளாஷ் அடிச்சிடும் கண்டிப்பாக. இது ரொம்ப டேஞ்சர் இந்த கேமரா. நல்லா எல்லோ விழுந்துடுச்சுன்னா மரியாதையை நிறுத்திடணும் வண்டியை, அதான் நல்லது. மீறிக்கிட்டு போகணுன்னு வச்சிங்க, 500 ரியால் 1000 ரியால் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ விலாஜியோ தான் போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் போனால் ஒரே அகமது காரிடரில் போய் ஏறிட்டோன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. அங்கே போய் எக்ஸிட்டு 18 எக்ஸிட் ஆகுனா விலாஜியோ போயிடலாம். அப்புறம் ரோடு பொறுத்தவரையில் இந்த ஒயிட்டு கோடு இருக்குது பாருங்களேன், ஸ்ட்ரைட்டு கீழே பாருங்கள், ஒயிட் கோடு பிட்டாக இல்லாமல் ஒரே ஃபுல்லாக லெங்க்த்தியாக இருக்குல்ல ஒயிட் கோடு, அந்த ஒயிட் கோடை தாண்டி அங்கே போயிடக்கூடாது. அங்கே பிட்டாக பெரிய பெரிய ஒயிட் கோடு போட்டுருக்காங்க பாருங்கள், அது வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ். இது அங்கே அந்த பகுதியில் தான் நடந்து போகிறது. அதனால் அந்த கவனமாக பார்த்துக்கணும். இந்த சிம்பிளு இந்த விஷயங்களில் ஏரோ மார்க்கு எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதுதான் கவனம். இப்போ கத்தாரை பொறுத்தவரையில் துபாயோடைய சேம் கத்தாருடைய டிராஃபிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ரூல்ஸ் தான் அது ஸ்ட்ரைட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க கத்தாரில். சும்மா ஏனோதானோலாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நமக்கு தான் ஃபைன் விடும். அதேமாரி எல்லா ஆப்ஷன் போர்டும் கரெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல இந்த ஆப்ஷன் போர்டு இல்லை அப்படிங்கிற இதே இருக்காது கத்தாரை பொறுத்தவரையில். இப்போது அதர் கண்ட்ரிலாம் போய் பார்க்குறோன்னு வச்சிங்களேன், கத்தார் மாதிரி அந்த போர்டு ஆப்ஷன்லாம் அதிகமாக இருக்காது. ஏன்னா உடனே அதுக்குள்ளே ஆட்களை வச்சு உடனே அதை ரெடி பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. பாருங்களேன், கத்தார் சின்ன ஊர் தான், ஆனால் அதை வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக செஞ்சிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அதான் செய்கிறாங்க. இந்த பைசைக்கிள் ட்ராக் இருக்கா, அந்த போர்டு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு லெஃப்ட் சைடு திரும்புதா, மமூரா, இந்த ரோடு தான் நான் போகணும். இந்த ரோடு போனால் நேராக அகமது காரிடர் ரோடு தான். இதில் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான். எங்கேயும் இறங்க வேணாம், எங்கேயும் திரும்ப வேணாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் எக்ஸிட்டு 18 சம்திங் வரும். அங்கே போனால் தான் அந்த குறுக்கு பாருங்கள், ஸ்ட்ரீட் கேமரா, இது ரோட் கேமரா, எக்ஸ்பிரஸ் ஹைவே கேமரா. அது ரொம்ப டேஞ்சரு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய லைட்டு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இந்த லைட்டு போஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சில இடங்களில் லைட்டு போஸ்ட் கிடையாது. அந்த லைட்டு போஸ்ட் மாதிரி ஹைட்டுக்கு கொடுத்து அந்த ஹைட்டில் ஒரே ஒரு கேமராவை வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து ஃபுல் வாட்சிங் இந்த ரோட்டில், அதாவது நம்ம போகிறது எல்லாமே அது ஃபுல்லாக இதாகும். இந்த ரோட்லேயே அது இருக்குது. போயிட்டுருக்கேனே, இந்த போர்டு இருக்குது பாருங்களேன், 100ன்னு போட்டிருக்குல மேலே. இந்த போர்டுக்கு மேலே கேமரா இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தா மாதிரி. இந்த கேமரா எதுக்குன்னா, நம்ம பின்னாடி வந்து கரெக்டாக தெரியும். நம்ம மொபைல் பார்க்குறது, மொபைல் எடுத்து பேசுகிறது, இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிடும். அதேமாதிரி நம்ம போர்டு, நம்ம ஆப்ஷனு, சீட் பெல்ட் போட்டிருக்கோமா, எல்லாம் கரெக்டாக இது பண்ணும். இந்த 100 கிலோமீட்டர் இந்த ஸ்பீடு இருக்கா. சில இடங்களில் வந்து இங்கே உள்ள கேமரா வச்சுருப்பாங்க. சில பிரிட்ஜில், இந்த பிரிட்ஜெல்லாம் சில கேமரா வந்து தெரியாது. அண்டர் கிரவுண்ட் ரெகுலராக போகிறவங்க கரெக்டாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, தெரியும். திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த ரோட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்க, கொஞ்சம் நம்ம நிதானப்படுத்தி ஸ்பீடை குறைச்சி இது பண்ணி ஓட்டிக்கணும். வேகமாக போனால்
நமக்கு தான் பிரச்சனை. இந்த ரோட்டில் இந்த கேமரா பார்த்தேன். அந்த கேமரா வந்து ஹைட்டில் இருக்கும், போஸ்ட் லைட்டு மாதிரியே இருக்கும். ஹைட்டில் ஒரே ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. இந்த கேமரா தான் பார்க்குறேன், காணும். ரொம்ப ஹைட்டில் இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் என்னடா அது ஒரு கேமரா ஆப்ஷன் வரும், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டில் இருக்கும். பார்த்துருக்கேன். நம்ம பார்க்கும் இந்த இருக்குது பாருங்களேன், 100க்கு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டில் மேலே இருக்குது பாருங்கள், கேமரா, சீட் பெல்ட்டு கேமரா ப்ளஸ் வீடியோ, மொபைலு எதாக இருந்தாலும் இதாகிடும், பதிவாகிடும். அந்த கேமராவை காணும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரைட் சைடில் காமிக்கிறோம் பாருங்களேன். இது இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் இருக்கா அந்த கேமரா ஆப்ஷன் இருக்கா, அதுதான் அது மேலே இருக்குது, வாட்சிங்கில் இருக்குது. அதெல்லாம் நம்ம கவனமாக இது பண்ணிக்கணும். எனக்கே இப்போது கரெக்டாக தான் போகிறோம்.